hello viewers, welcome back to Atmasala channel. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப் தான். அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போன ட்ரிப் தான். சோ இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா SRS Travelsல ஸ்லீப்பர் பஸ்ல போலாம்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஏனா துருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஸ்லீப்பர் பஸ்ல போகணும்னு ஒரு ஆசை. சோ அதனால நாங்க ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணியிருந்தோம். பாருங்க அவன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்ட்டு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ஒரு 3 days ட்ரிப்பா தான் பிளான் பண்ணியிருந்தோம். பஸ்ஸுக்குள்ளே தூக்கமே வரல. ரொம்ப நேரம் நான் பஸ்ஸுக்குள்ளே தூங்காமலே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். துரு தான் இந்த ட்ரிப்பில் ஸ்லீப்பர் பஸ்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணான். எப்போவுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நல்லா ஜாலியாக குதிச்சுக்கிட்டே இருந்தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், இன்னும் முழுசாக கொடைக்கானல் ரீச் ஆகல, கொஞ்சம் வெளியே இருக்கோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், ஆரம்பத்துலேயே சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் தெரியுது. கொடைக்கானலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. பாருங்கள், துரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் அந்த லேடரை ஏற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஒரே பயம் விழுந்துருவோமோன்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ எங்களோட ஹோட்டல் பக்கத்தில் எங்கேயோ இறக்கி விட்டாங்க. பாருங்கள் கைஸ், கொடைக்கானலில் நம்மளை எங்கேயோ இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போகிறது ஃபுல்லாக ஹேர்பின் பெண்டாக இருக்குது. ஹேர்பின் பெண்டில் ஏற்றுறத விட்டு நம்மளே ஹேர்பின் பெண்டில் ஏற்றுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், முக்கி ஏற வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நேரமாக இருக்குது. போய்கிட்டே இருக்கோம் ஹோட்டலை தேடி. நாங்கள் புக் பண்ண ஹோட்டல். ஸோ இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரில. அப்பா ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் அங்கே போய் பேசலாம். பாருங்கள், முக்கி கடைசியில் ரெசிடென்சிக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த ரெசிடென்சி, ஜெயராஜ் ரெசிடென்சி. வாங்க உள்ளே போனோம். பாருங்கள், இப்போ நம்ம ரிசப்ஷனுக்குள்ளே என்டர் இருக்கோம். ரிசப்ஷன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ ரிசப்ஷனில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்மளோட ரூம் சாவியெல்லாம் தந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ரூமுக்கு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி. நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ரூம் கீழே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே போனோம். கீழே ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கினோடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ரூம் தான் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், ரூம் நம்பர் 357. இதுதான் நம்மளோட ரூமு. டிவி, அப்புறம் 2 பெட்டு, பாத்ரூம், தேவையான எல்லாமே இருக்குங்க. ஸோ பாருங்கள், ரூம் வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக நல்லாயிருக்கு. நல்லா ஒரு பெரிய ரூமாக தான் இருக்குது. பாருங்க கைஸ், நாங்கள் இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ ரூமில் இருந்து வெளியே வந்துட்டு இப்போ நாங்கள் கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். பாருங்கள், குணா கேவ்ஸ், பைன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி நிறைய போகிறோம். சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ண வண்டி. இந்த வண்டியில் தான் நாங்கள் கொடைக்கானலில் இருக்க போகிறோம். 3 நாளில் 2 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரையன் பார்க்கும் அப்புறம் கோக்கர்ஸ் வாக் முன்னாடி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கோக்கர்ஸ் வாக் தான் போக போகிறோம்.
பாருங்கள், உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு போய் நாங்கள் என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டோம். ஸோ பாருங்கள், சைடில் இருக்கிற இந்த இடத்துல தான் என்ட்ரி டிக்கெட் வாங்கினோம். பாருங்கள், பர் ஹெட்டு என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 rupees 1 ஹவருக்கு. உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்து போவே கொடைக்கானலில் சம்மரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த கூக்கர்ஸ் வாக்கில் நடந்து போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிச்சிது. அந்த வியூ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு கூக்கர்ஸ் வாக்கில் நடந்துக்கிட்டே போகிறக்கு. பாருங்கள், அந்த மவுண்டெயின் வியூலாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நீங்கள் நடந்து போகும்போதே சைடில் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கூக்கர்ஸ் வாக்கில் நடக்கிறக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அண்ட் மைண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல வாக் பண்ணுறக்கே. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா குறிஞ்சி ஃப்ளவரோட போர்டு போட்டுருந்துச்சு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த குறிஞ்சி ஃப்ளவரோட பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12 years ஒன்ஸ் தான் அந்த குறிஞ்சி ஃப்ளவர் வரும். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2018 வந்துச்சு. பாருங்கள், அங்கே வந்துட்டு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா பைனாக்குலர் வச்சு நீங்கள் அங்கே சுற்றி இருக்கிற மவுண்டெயின்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரி சார்ஜ் பர் ஹெட்டு 5 rupeesன்னு போட்டுருந்துச்சு. ஆனால் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 rupees வாங்கினாங்க. அங்கேருந்து அந்த பைனாக்குலரில் பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிற குட்டி குட்டி வீட்டில் இருக்கிற நிறைய இதெல்லாம் தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் அப்புறமா ஒரு கூக்கர்ஸ் வாக்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிரையன் பார்க்குள்ளே போனோம். அதுக்கும் என்ட்ரி ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், பிரையன் பார்க் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அங்கே பிரையன் பார்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக ரொம்ப ஹாட்டாகவே இருந்துச்சு. ஸோ பாருங்கள், எல்லோரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காந்துக்கிட்டுன்னு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், எல்லோரும் அப்படியே நடந்து போய்கிட்டு அப்படியே இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா துருவ விளாடணுன்னு கேட்டு அங்கே இருக்கிற ஒரு யானையில் போயிட்டு யானை மாதிரி இருக்கிற அந்த ஸ்லைடில் போயிட்டு ஸ்லைட் பண்ணிக்கிட்டே வந்தான். அதுக்கப்புறம் துருவும் நானும் கொஞ்ச நேரம் அந்த ஸ்விங்கில் விளாண்டோம். அங்கே இருக்கிற அந்த ஸ்விங்கில். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போகும்போது ஒரு பீகாக் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளவர் பிளான்ட்ஸில் டிசைன் பண்ணதை பார்த்தோம். அதுக்கப்புறமா அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு அந்த இடத்துல. பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோயர் பாயிண்ட் அண்ட் பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோயர் பாயிண்ட் தான் போனோம். அவர் 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 முயற்சியில் போட்டது. அதனால அவர் ஞாபகமாக ஒரு பில்லர் வச்சுருப்பாங்க. சரி சரி, அதனால அது பேர் மோயர் பாயிண்ட். ஓகே, பிரிட்டிஷ்காரரோட நினைவா. முதல்ல கவர்னர்களே சொல்லுவோம். ஆமாம், அப்போலாம் கவர்னர் தான். அங்கே அவர் ஞாபகமாக ஒரு பில்லர் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு டவர் இருக்கும். டவர் ஏறி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக 2-3 வியூ தெரியும். சரி சரி. ஸோ இப்போ நீங்கள் அந்த மோயர் பாயிண்ட்டோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தாமஸ் மோயருங்கிற ஒருத்தர் கொடைக்கானல்லேருந்து கொச்சின் போகிற ரோடை கட்டினதுனால அவரோட ஞாபகார்த்தமாக இங்கே ஒரு பில்லர் வச்சாங்க. அதுதான் இந்த மோயர் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போனோம். அதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் கேட்டாங்க. பாருங்கள், உள்ளே போனோடனே ஒரு புல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதுதான் அந்த பில்லர் மோயர் பாயிண்ட்டு. அந்த பில்லர் அவங்க சொன்ன பில்லர். பாருங்கள், அந்த டவர் மேலே எவ்வளோ கூட்டமாக இருக்குது அந்த வியூவை பார்க்குறக்கு. அந்த டவர்லேருந்து கொடைக்கானலோட ஒரு அழகான வியூ தெரிஞ்சுது.
பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தாவே தெரியும். அந்த வியூ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ முன்னாடி இருக்கிற போர்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களோட டிரைவர் அங்கிள் சொன்னால் அதே மோயர் பாயிண்ட்டோட ஹிஸ்ட்ரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக ஒரே டிராஃபிக்கு. நிறைய கார்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹாஃப் கிளச்லேயே போகிறதுனால கிளச்சு போய் அப்படியே ஃபுல்லாக அங்கே ஸ்மோக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் இறங்கி போய் நடந்துகிட்டு இருந்தோம். நடந்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் பாருங்கள் போகிற வழியில் அந்த பைன் ஃபாரஸ்ட்டோட அந்த ஒரு நெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே நிறையா மங்கீஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் குணா கேவுங்கிற போர்டு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடகடன்னு அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடினோம். இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கும் என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பைன் ஃபாரஸ்ட்டுன்னு. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கடகடன்னு ஒருத்தவங்க கிட்டே போயிட்டு ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக பார்த்து அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் கேட்டு இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கடகடன்னு ஓடுறோம் மேலே. பாருங்கள் அந்த பைன் ஃபாரஸ்ட்லாம் எவ்வளோ, அந்த பைன் ட்ரீஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா அவர் எங்களை நிற்க சொன்னார். அந்த மாதிரிலாம் நின்றுட்டு கரெக்டாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கடகடன்ட்டு குணா கேவுக்கு ஓட ஆரம்பித்தோம். குணா கேவுக்கு என்ன தான் வேகமாக ஓடி போனாலும் அது கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால நாங்கள் குணா கேவை மிஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு இந்த கொடைக்கானல் ட்ரிப்பில். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்வி சாக்லேட்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் சாக்லேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோம் மேட். ஸோ சாக்லேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா இருந்துச்சு. அந்த கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற சாக்லேட்ஸ் பற்றி, அப்புறம் அந்த சாக்லேட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதோட ரேட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன சாக்லேட் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். அங்கே விதவிதமான சாக்லேட்ஸ், சாக்கோ சிப்ஸு, ஜெல்லிஸ் நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா ஆயில்ஸ், அப்புறம் தேன், ஹனி அந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு அந்த கடையில். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹனி, அப்புறம் சாக்லேட், அப்புறம் க்ரீன் டீ வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் எங்கள் ரெசிடென்சிக்கு போகிற வழியிலே மறுபடியும் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. கொடைக்கானலில் இந்த தடவை வந்துட்டு பார்த்திங்கன்னா டிராஃபிக் தான் அதிகமாக இருந்துச்சு. அதனாலேயே நிறைய பிளேஸ் கவர் பண்ண முடியாமல் போச்சு. காலையிலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், லஞ்சும் சாப்பிட்லாம். ஸோ அட்லீஸ்ட் நைட் ஆச்சு சாப்பிட்லாங்கிறதுக்காக நாங்கள் ஹோட்டல் இம்ரான் பிரியாணிக்கு சாப்பிட்லான்னு வந்திருந்தோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஆர்ட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தி சந்தன் ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.